நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நினைவிடம் பற்றி தான் உங்கள்ட்ட நான் பேச வந்தேன். நீங்க கேரளால இருக்கிறதா சொன்னீங்க. அடுத்த நாள் யாருமே எதிர்பார்க்காத வகையில உங்களுடைய ஊர்ல திருவண்ணாமலை தொகுதியிலேயே நிலச்சரிவு ஏற்பட்டுருச்சு. ஒரு பக்கம் அது கொண்டாட்டம், இன்னொரு பக்கம் அது துயரம். 2யுமே ஹேண்டில் பண்ணி ஆகணும். அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க சார்? துயரம் என்பது எப்பொழுது எதிர்பாராத வர்றது தான் பேர் துயரமே. துயரம் எப்பவுமே எதிர்பாராது வரும். சரி. மகிழ்ச்சியை எதிர்பார்க்கறது. உதாரணம் பொங்கல் வந்து ஜனவரி மாதம் வரப்போகுது. திருநாள், தையில் முதல் நாள், தமிழர் புத்தாண்டு எதிர்பார்த்துன்னு இருக்கிறோமே. எப்படா வரும்? எதிர்பார்த்து வருவது மகிழ்ச்சிக்குரியது. அப்போ இருக்கான். எதிர்பாராத வர்றது தான் வந்து துயரம் எப்பவுமே. எப்பவுமே திருவண்ணாமலை வந்து அது பொதுவாக உங்களுக்கே தெரியும், ஆன்மீக பெருமக்கள் அதிகமாக வந்து ஊர் போகிற ஊர். அந்த ஊர் ஆன்மீகத்தின் மூலமாக 14 கிலோமீட்டர் வந்து கிரிவலம் வர்றாங்க. அந்த என்ன கிரின்னா உங்களுக்கே தெரியும், மலைன்னு பேர். அதனால் அந்த கிரிவலம் வருகிற மலை தான் அந்த மலை. இன்றைக்கே இல்லாத அளவுக்கு திருவண்ணாமலை மழை இது வரைக்கும் அப்படி ஒரு மழை பெய்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு 1972 ஒரு முறை பெய்ஞ்சிருக்குது. 72. அதுக்கு பின்னால் பெரும் மழைனா அப்படி தான். பெருமழை இல்லை, பெருமழை. ஆனால் அந்த மலை வந்து அதே வந்து குழம்பான ஒரு நிலையில் அந்த உறுதித்தன்மை குறைஞ்சி மண்ணினுடைய பிடிப்புன்னு சொல்கிறாங்க பாரு, அந்த இருகல் தன்மையை குறைய அப்போ லூஸான கல் வர ஆரம்பிக்கும். அப்படி வந்து சில கல்கள் வந்து புறப்பட்டது. நிலச்சரிவு ஏற்படுகிற பொழுது அது அந்த மலையிலே வந்து கட்டப்பட்டிருக்கிற ஒரு வீட்டு மேலே விழுந்து தான் ஒரே வீட்டில் 7 பேர் வந்து இறப்பு. நான் வந்து அந்த செய்தி எங்கே நான் இன்விடேஷன் வந்து ராத்திரி 8:30 மணிக்கு இரவு முதலமைச்சர் திருவனந்தபுரத்தில் கொடுக்குற பொழுது என்னுடைய தொலைபேசியில் என்னுடைய 2வது மகன் டாக்டர் கம்மன் அவர் தான் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார். மலையில் அது மாதிரி கல் சரிஞ்சிருச்சு, அவர் வீட்டு மேலே வந்துருச்சு, வீட்டில் யார் என்னங்க என்னன்றது ஒன்றும் தெரியல, என்ன பண்ணுறதுனே தெரிய முடியாத ஒரு நிலையில் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னும் போது தான் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுக்காக நான் நைட்டு அங்கேருந்து 8:30 மணிக்கு அவருக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டு அப்படியே புறப்பட்டுட்டேன். விடிய காரில் வந்து திருவண்ணாமலைக்கு விடியகாலம் 6:30 மணிக்கு வந்து அதுக்கு பின்னால் நாங்கள் மலைக்கிட்ட கூட வரல, காரில் தான் வர்றீங்க? காரு தான் வந்து அதுக்கு பின்னால் போய் அங்கே திருவண்ணாமலையில் போய் மலையில் போகிறதுக்கு என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், கலெக்டர், எஸ்பி, ஃபயர் ஆஃபீஸ் எல்லாம் வர சொல்லி என்ன பண்ணலான்னு அப்படியே யோசிச்சுட்டு பார்த்துட்டு வண்டிகள் எதுவுமே மேலே போகிற கண்டிஷன் இல்லை, எல்லாம் ஒத்தடி பாதையில் போய் கட்டிருக்கிறாங்க எல்லாத்தையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி உள்ள ஒரு ரோடை வந்து கிராஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு வீடு இருந்தது. அந்த வீடை இடிச்சிட்டா தான் நம்ம மேலே வண்டி ஏற்ற முடியும்னு சொல்லி ஒரு பழமையான வீடு. அந்த வீடை சரி நானே அவங்க கட்டித்தரேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை வந்து உடைச்சிட்டு அதுக்கு பின்னால் ஜேசிபி எட்டுன்னு சொல்லி அதுக்கு மேலே போய் தான் வந்து கிட்டத்தட்ட 2 நாள் போராட்டம் அது. அப்புறம் வந்து எனக்கு ஒரு நாள் போராட்டத்தில் எனக்கு ஒன்றும் சரியாக வரல. அப்புறம் உடனே கலெக்டர்கிட்ட சொல்லி மேலே அவங்க அரசாங்கத்தில் சொல்லி அரக்கோணத்தில் அந்த தேசிய மேலடி மேலாண்மை அந்த நண்பர்கள் வரவழைச்சு அவங்களும் நம்ம ஆட்களும் உட்காந்து தான் அதை பூரா நாங்கள் எடுத்தோம். அந்த சம்பவம் தான் அப்படி ஒரு சம்பவம் நடக்கும். ஓகே சார். அதில் துணை முதலமைச்சர் இரவுலாம் நேரடியாக வந்து ஆய்வு பண்ணாங்களே, அவரே அப்போ தான் ஏற்கனவே அந்த மழைன்றதால் பக்கத்தில் உங்களுக்கு கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரை அது மாதிரி இடங்களில் வந்து அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அவர் திருநாள் சுற்றுப்பயணமே கிடையாது, அவர் டூர்லேயே கிடையாது. கிருஷ்ணகிரி ஊத்தங்கரையில் பண்ணிட்டு இருக்கும்போது என்னை கேட்டார், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, இங்கே நிலைமை என்ன அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி நிலைமை, அது மாதிரி நான் இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு 4 பேரை கண்டறிஞ்சு எடுத்துருக்குறோம், மீதி என்ன எவ்வளோன்னு தெரியல அப்படின்னே அவர் கேட்ட உடனே அந்த குடும்பத்துக்கே இருக்கிற அந்த பரிதாப குணம் அது அந்த குடும்பத்துக்கே உண்டு அது. அதனால் அவர் உடனே என்ன பண்ணார், பதபச்சு உடனே இல்லை நான் நேராக அங்கே வரேன், நானே வந்து அதில் அப்படின்னாரு. சரி வாங்க அப்படின்னு சொன்னோம். இரவாக வந்து அப்பயும் சரி காலைல போகலான்னு, இல்லை இப்பயே போகலான்னு அப்போ நான் நேராக மலைக்கு போய் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பின்னால் அவர் வந்து மறுநாள் கடலூர் சுற்றுப்பயணம் தான் அவர் இருந்து நைட்டால்கிட்ட அங்கேயே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எழுந்துட்டோன்னே அப்புறம் கேட்டார் மறுபடியும் இப்போ என்ன நிலைமைன்னு கேட்டார். இல்லை இது மாதிரி வந்து அதுக்கு பின்னால் ஒருத்தர் தான் எடுக்க முடிஞ்சது, இன்னும் மீதி என்னான்னு தெரியல, சரி நான் கிட்டேருந்து பார்த்துக்கிறேன், இல்லை நான் இருக்கட்டுமா அங்கன்னாரு. இல்லை இப்போ என்னன்னா உங்கள் சார்பாக தான் நானே இருக்கிறேன், நான் நீங்கள் கடலூர் சுற்றுப்பயணத்தை நீங்கள் தொடருங்க அப்படின்னு. ஆனால் தான் அவர் பிடித்த நீங்கள் போங்கன்னு சொன்னேன். இல்லைன்னா அவர் அங்கேயே என்னுடைய இருக்கிறதா தான் வந்தார் அவர். நான் தான் சரி இப்போ நாம் ஒரு ஆள் இருக்கிறோம், எதையும் பார்க்குறோம்,
அவர் கடலூர்லேயும் வந்து ஒரு பெரிய டிவியில் பார்த்தா நிறைய பெரிய பாதிப்பு இருக்குது. இவர் போனால் அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குமே கண்டிப்பாக. அப்படின்றதுக்காக தான் சரி நீங்கள் போங்க, அங்கே ஒரு ஆறுதல் இருக்கும், நீங்கள் புறப்படுங்கன்னு சொல்லி அவர் அழிச்சிட்டு போய். நிச்சயமா. அதனால் அது வந்து திட்டமிடாமல் இந்த செய்தி கேள்விப்பட்டு ஒரு பதபதப்போடு இரவோடு இரவாக வந்தார். அதுதான். இப்போ நீங்கள் அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், ஒரு மூத்த அமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கடமையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க. அவங்களுடைய இந்த இறுதி நிகழ்வு நடக்கிற போது நீங்கள் கூட கண் கலங்கின காட்சியெல்லாம் நாங்கள் பார்த்தோங்க. அவ்வளவு உணர்வுபூர்வம். ஏன்? அதாவது கண்கலங்கிறது மனசு இளைய மனசாக இருக்கிறது எம்எல்ஏவாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, மொத்த மந்திரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதயம்னு ஒன்று இருந்ததுனாக்கா இருக்காமல் இருக்குதுன்னு சொன்னாக்கா எந்த நம்முடைய சொந்தம்தான்னு கிடையாது. உயிரில் சொந்த உயிர் பிற உயிரெலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பொதுவாகவே எனக்கு வந்து அப்படி ஒரு சின்ன வயசுலேருந்து இன்னொருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அதை தாங்கிற சக்தி எனக்கு கிடையாது. டக்குன்னு நான் மெல்ட் ஆகிடுவேன். அது எனக்கு அது அவ்வளோ பெரிய கோர காட்சியாக இருந்தது எனக்கு. என்னடா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் ஒரு 7 பேர் இறந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கொடுமை. எல்லாம் சின்ன வயசாக இருந்தது. அவன் வாழ்க்கையில் வளர்ந்து ஒரு பெரிய ஆளாகி எவ்வளோ சொல்ல முடியாது. அதனால் என்ன அறியாத நான் அழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ நீங்கள் பேசும்போது அந்த உணர்வுகளை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இதுக்கெல்லாம் விமர்சனம் வைக்கிறவங்க அரசு என்ன பண்ணிருச்சு, ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கலன்னு இந்த மாதிரி விமர்சனத்தை கேட்கும்போது அது ஹர்ட்டிங்காக இல்லையா சார்? ரொம்ப வருத்தமாக இல்லையா? அவங்க எதிர்கட்சினா தன்னை அடையாளம் காட்டிக்கிறது எல்லாம் சொல்லலாம். அப்புறம் எதிர்கட்சியாக இருக்க முடியாது இல்லை. சரி. இப்போ எதிர்கட்சி இருக்கிறாங்க, ஓகே. அவங்க வந்து இப்போ திராவிட மாடல் அட்டு இந்த திட்டம்லாம் செஞ்சீங்க பாராட்டுக்குரியது அப்படின்னு சொன்னோம்னாக்கா அவங்க எதிர்கட்சியாக இருக்க முடியாது. கண்டிப்பாக. இல்லாததையும் பொல்லாததையும் 2 கேள்வி கேட்டுன்னு தான் அவங்க எதிர்கட்சியாக இருக்க முடியும். அவங்க ஓகே. ஆனால் அவங்க எதிர்கட்சி அவங்க பணிகளை செஞ்சுன்னு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் எடுத்துக்கணும் ஒழிய. ஆனால் எனக்கு அவங்க பேர்லாம் என்னால் கோவம்லாம் வராது. ஏன்னா நான் அந்தளவுக்கு கொஞ்சம் அளவுக்கு நான் ரொம்ப நீண்ட தூரம் நான் அரசியலை பயணிச்சிட்டேன். நான் பல முகத்தை நான் பார்த்துருக்குறேன், எதிர்கட்சி முகங்களை பல முகம் பார்த்துருக்குறேன். அதனால் அது கேட்கும்போது நான் சிரிச்சுங்க இருப்பேன். தெரியும் அந்த எதிர்கட்சி தலைவருக்கு எல்லோரும் உண்மை தெரியும். இருந்தாலும் சரி வேறு வழி இல்லை, இப்படி ஒரு கேள்வி கேட்கணும் அந்த இடத்துல அவர் இருக்க முடியாது. சரி கேட்கட்டும் அப்படின்னு. ஓகே.